மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் மின் வளர்ச்சி திட்டங்களே எதுவும் இல்லை என்றதைப் போலவும் அதேபோல மின் விநியோகத்திற்கான கட்டமைப்பை உருவாக்கப்படவில்லை என்பதைப் போலவும் ஒரு கருத்தை தெரிவித்தார். நீங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை ஒரு கணம் நீங்கள் திருப்பி பாருங்கள். எவ்வளவு துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு இஹெச்டி லைன், ஹெச்டி லைன், எல்டி லைன் எவ்வளவு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே வெள்ளை அறிக்கையில் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கின்றீர்கள். அதேபோல அனல் மின் உற்பத்தி திட்டங்கள், நீரேற்று பாசன திட்டங்கள், எத்தனை திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன, அதனுடைய மதிப்பீடு எவ்வளவு செலவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மீதம் இருக்கக்கூடிய பணிகள் 94 விழுக்காடு வரை முடிக்கப்பட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்தையும் உங்களுடைய வெள்ளை அறிக்கையிலும் மிக தெளிவாக தெளிவிடப்பட்டிருக்கின்றன. எனவே எவ்வளவு ஆள் பற்றாக்குறை இருந்தாலும் கூட 93,000 மில்லியன் யூனிட் 2020-21 தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச மின்சார மின் நுகர்வு, அதையே 1,19,000 மில்லியன் யூனிட் வரை எந்தவித தடையும் இல்லாமல் 5 ஆண்டுகளில் மிக நேர்த்தியான மின் விநியோகத்தை செய்த அரசு திராவிட மாடல் அரசு. அதே போல ஒரே ஒரு கருத்து சார், அவ்வளவுதான் சார், முடிச்சு பதவி உயர்வு பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி தான் இருக்கும். அதுல எந்தவித தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால மிக தெளிவா யாராவது ஒருத்தர் சீனியாரிட்டி தவறுனா கூட அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அதனால அதுல எந்த விதமான மாற்று கருத்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அனல் மின் திட்டங்களாக இருந்தாலும் அதே போல ரூப்டாப் சோலாரை பத்தி இங்க நீங்க சொன்னீங்க, அதுல ஏதோ சிறப்பு கவனங்கள் செலுத்தல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 2020-21 வெறும் 24 மெகாவாட் தான் ரூப்டாப் சோலார். 2025-26 404 மெகாவாட் ரூப்டாப் சோலார் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல நீங்க ரினியூவல் எனர்ஜிக்கு 2 மண்டலங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு 5ன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப 5 அலுவலகத்திலையும் ஏடி மட்டும்தான் இருக்காங்க. எஸ்சி எல்லாம் சென்னையில இருக்காங்க. அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஒரு ரிப்பேர் சொன்னாங்கன்னா அந்த ஏடி சென்னைக்கு தகவல் சொல்லி இங்கிருந்து அதுக்கு பிறகு அனுமதிகளை பெற்றுத்தான் அந்த பணிகளை செய்ய முடியும். அப்ப முதலீடு போட்டவங்க தன்னுடைய சோலார் உற்பத்தி நிலையம் 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் உற்பத்தி செய்ய முடியாம அவங்களுடைய உற்பத்தியை மின்சார வாரியத்துக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. அதனால இதே போல இன்னொன்று ஒரு கருத்து, ஒரே அமைச்சர் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சேன் இருக்கிற சொல்றேன் நான். அதே போல டெண்டர் முடிச்சிட்டேன் சார். கடைசி டெண்டரை பத்தி நீங்க குழு அமைச்சிருக்கீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த டெண்டர் என்னன்னா 3 பேர் கமிட்டி போட்டீங்கன்னா ஒருத்தர் தூத்துக்குடி, ஒருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் சென்னை. இந்த 3 பேரை ஒன்னு சேர்ந்து அந்த டெண்டருடைய திட்டத்தை இறுதி செய்ய முடியும். அதனால அது போன்ற குளறுபடிகள் இருக்கின்றன. அதனால தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை கடந்த காலங்களில் நீங்க 87,000 கோடி கடன் சொன்னீங்க. எவ்வளவு உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை புதிய மின் திட்டங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, எப்படி தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் ஒரு கணம் பார்க்க வேண்டும். உங்களுடைய வெள்ளை அறிக்கையை அதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றன. எனவே மனு அமைச்சர் கணேஷ்குமார் கிளாரிபிகேஷன் மட்டும் கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ரூஃப்டாப்புக்கான முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மத்திய அரசு மார்ச் மாதம் 2027 அந்த மானியத்தலையம் நிறுத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா 1 மெகாவாட்டுக்கு 30,000, 2 மெகாவாட்டுக்கு 70,000 என்று சொல்லியிருக்கிறார்கள். டாப் அப் தான் நம்ம பண்ண போறோம். டாப் அப் கிட்டத்தட்ட 50 கோடி தான் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். எனவே மார்ச் மாதம் 27 அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற மானியம் அந்த ரூஃப்டாப்புக்காக நிறுத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை அறிய வரும்.